அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் சாக்லேட் கப் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் கப் கேக் வந்து ஷிஃபான் டைப் கப் கேக், ஷிஃபான் மெத்தடில் பண்ணுவோம் இல்லையா, அந்த கப் கேக். இந்த சாக்லேட் கப் கேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கை வந்து ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய முட்டையாக எடுத்துக்கோங்க. செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து 12 கிராம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 13 கிராம் மில்க் ஊற்றி 1/4 டீஸ்பூன் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸே யூஸ் பண்ணலாம். சாக்லேட் கேக்குன்றனால நான் இங்கே சாக்லேட் எசன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடு எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளார் வந்து 22 கிராமு, கார்ன்ஃப்ளவர் 2.5 கிராம், கொக்கோ பவுடரும் 2.5 கிராம். இதை நல்லா வந்து சிஃப்ட் பண்ணி அது கூட எடுத்து வச்சுருக்க எல்லோவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம பேக்கிங்க்கு வந்து சிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்து கிடைக்கும். பேட்டர் பார்த்திங்கன்னா லூஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த பேட்டரை தனியாக வச்சுட்டு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கை வந்து பீட் பண்ணும்போது நம்ம வந்து நுரைச்சி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து 35 கிராம்ஸ் சுகரை வந்து 3 பேட்சாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எக் ஒயிட் எடுத்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எக் ஒயிட்டில் வந்து போர் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்டர் வந்து ரொம்ப லூஸாக ஆரம்பிச்சிடும். பேட்டர் லூஸ் ஆனால் நமக்கு அவுட்புட் வந்து ஒழுங்காக கிடைக்காது. ஸோ நீங்கள் பேட்டரி வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்லோட் பண்ண வெண்ணிலா கப் கேக்கோட ரெசிபி வந்து எப்படி வந்து பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோமோ, எப்படி கப் கேக் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மெத்தடில் பண்ணது. இது வந்து ஷிஃபான் டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் வந்து எக்லெஸில் பார்ப்போம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து கப் கேக் லைனரில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து 5 கப் கேக் வந்து கிடச்சிச்சு, மீடியமான கப் கேக். பேட்டரை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இதை ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மோடும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும், அதாவது டெம்பரேச்சர் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவன் தெர்மோமீட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வெண்ணிலா கப் கேக், சாக்லேட் கப் கேக், ரெட் வெல்வெட் கப் கேக் இந்த 3 ஷிஃபான் டைப்பில் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.